வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவை உப்புமா. இது எல்லா அம்மாக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பசங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரவை உப்புமானாலே அழுவாங்க. சரி, ஓகே, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரவா கொட்டி நல்லா வதக்கிடணும். வதக்கிட்ட அப்புறம் அந்த ரவா எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் காஞ்ச அப்புறம் அதில் கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்ச அப்புறமா அதில் கொஞ்சம் உளுந்து போடுங்க. உளுந்துக்கு அப்புறமா கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கணும். அது வதங்கிட்டே இருக்கும். அது நல்லா வதங்கிட்டே இருக்கும் போது அதில் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் முந்திரி போடுங்க. முந்திரியும் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுங்க. தேவையான அளவு உங்களுக்கு எத்தனை தேவையோ போடுங்க. நான் பசங்களுக்கு செய்கிறதால ஒன்று போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுட்டு கேரட் போடலாம். பொதுவாக இந்த பசங்க காய்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம காயை எப்படியெல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி பண்ணலாம். ஸோ இந்த கடாயில் இப்போ நான் கேரட் போட்டிருக்கேன். அந்த கேரட் நல்லா வதங்கட்டும். கேரட்டும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். ஸோ இது 6 மாத குழந்தைக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். வழக்கமாக வெறும் உப்புமா தானே செஞ்சு கொடுக்குறோம். அப்படி வழக்கமான உப்புமா செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில் அதில் கேரட்டை நல்லா நீங்கள் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டிங்கன்னா அதில் நீங்கள் கேரட் போட்டிருக்கிறதும் பசங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் அப்படி போட்டு கொடுக்கலாம். அது நல்லா இப்போ வதக்கி விட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ரவா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ரவா வச்சுருக்கீங்களோ போட்டுட்டு அதை மூடி வைங்க. நடுவில் கொஞ்சம் கிண்டி விடுங்க. ரவா போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். இல்லைன்னா அது கெட்டியாகிடும். ஸோ கொஞ்சம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலே அது குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸாக ரெடி ஆகிடும். ஸோ ஹியர் கம்ஸ் தி ஹெல்தியான ரவா உப்மா. இது நீங்கள் 6 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. மறந்துட்டேன் என்ன சொல்ல. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வீடியோ பண்ணுறேன். அதனால் சரியாக பேச தெரியல. ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.